ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் ஆஃப் சேனல். பார்க்க போனால் தனுஷனோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் பண்ணிக்கோங்க. டிக்கெட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லா தேட்டரும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராயின் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். இப்போயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் வந்து ராயின் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 1.16K டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது, ட்ரெண்டிங்கில் காட்டுது. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட ஃபேமிலி கிளிம்ஸ் வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ்னா வந்து துஷாரா விஜயன் மேலே இருக்கக்கூடிய பாசம், சிஸ்டர் பாசமாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் குடும்பத்தை தாங்கி சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும் சரி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கனெக்ஷனோட அந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனுஷ்னா வந்து இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தனுஷ்னா மட்டும் ஃபோக்கஸ்டாக நிறைய டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பட் இதில் எல்லா கேரக்டரும் ஒரு ஃபோக்கஸாக தனுஷ்னா எடுத்திருக்காங்க அப்படின்றது அபர்ணா பாலமுரளி காட்டுறதா இருக்கட்டும் சரி. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக தூளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணலைன்னா போய் புக் பண்ணிக்கோங்க. மீது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.